என் அன்பு குழந்தையே, உனக்கான நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் இன்று உனக்காக வந்திருக்கின்றேன். என் தங்கமே, இன்று உனக்கு நான் கொண்டு வந்திருக்கின்ற செய்தி என்ன தெரியுமா? இந்த அம்மாவினிடத்தில் ஒருவர் உன்னை பற்றி ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லிவிட்டு சென்றிருக்கின்றார். அவர் உனக்கு இதை செய்ய வேண்டும் என்று என்னிடத்தில் சொன்னவுடன் இந்த அம்மா நானும் யோசிக்காமல் உடனே சரி என்று சொல்லிவிட்டேன். ஆனால் அவர் யார்? அவர் என்னிடத்தில் என்ன செய்ய சொன்னார்? எதற்காக இந்த அம்மா அதற்கு சரி என்று சொன்னேன்? அது உனக்கு சரியானதா அல்லது கெட்டதா என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் இன்று நீ அதனை தெரிந்து கொண்டால் மட்டும்தான் உனக்காக யார் என்னிடத்தில் வேண்டுதல் வைக்கின்றார்கள், அவர்கள் உன்னை பற்றி என்ன நினைத்து கொண்டிருக்கின்றார்கள், இந்த அம்மா என்ன நினைத்து கொண்டிருக்கின்றேன், இந்த அம்மா எதற்காக இது எல்லாம் சரியெல்லாம் என்று நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற நல்ல ஒவ்வொரு விஷயங்களும் எப்படி இந்த அம்மா பொறுப்பாவேனோ அதே போலத்தான் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற கெட்ட விஷயங்களுக்கும் நான் தான் பொறுப்பாவேன். ஏனென்றால் சில கெட்ட விஷயங்கள் வாழ்க்கையில் நடக்கும் பொழுதுதான் அதை செய்கின்றவர்களை பற்றி உனக்கு தெரிய வரும். இவர்கள் யார் என்பதனை உன்னால் தெரிந்து கொள்ள முடியும். அப்படி இருக்கும் பொழுது இந்த அம்மா எப்படி உனக்கு அதனை உணர்த்தாமல் போக முடியும்? வாழ்க்கையினுடைய யதார்த்தங்கள் என்ன, இந்த வாழ்க்கையில் இருக்கின்ற பிரச்சனைகள் என்ன என்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? அதற்காகத்தான் நான் இது போன்ற நாடகங்களையும் உன் வாழ்க்கையில் ஆடிக்கொண்டிருக்கின்றேன். இந்த நேரத்தில் உனக்காக ஒருவர் இதை செய்துவிடு தாயே என்று என் முன்னால் சொல்லி வேண்டுதல் வைத்திருந்தார். இவர்கள் சொன்னதும் யோசித்து நான் சற்றென்று ஆமாம் என்று சொல்லிவிட்டேன். அதன் பிறகுதான் யோசிக்கின்றேன், ஐயோ எதற்காக அவசரப்பட்டோம் என்று சற்று சிந்தித்திருக்கலாமே என்று நான் யோசித்தேன். என் பிள்ளையே, நான் சொன்ன பிறகு நிச்சயமாக நான் சரி என்று சொன்னது சரியா தவறா என்பதனை நீ எனக்கு சொல்ல வேண்டும். என் பிள்ளையே, உன் வாழ்க்கையில் ஒரு விஷயம் தவறா என்பதனை, ஒரு முக்கியமான விஷயம் இப்பொழுது உனக்கு தேவைப்படுகின்றது. அதை நீ அடைவதற்காக எத்தனையோ முயற்சிகளை செய்து கொண்டிருக்கின்றாய். அங்கே உருண்டு இங்கே உருண்டு பிறண்டும் நீ பார்க்கின்றாய். ஆனால் உன்னால் அதை எட்டி பிடிக்க முடியவில்லை. உன் கைகளுக்கு அது கிடைக்கவில்லை. என்ன செய்வது ஏது செய்வது என்று தெரியாமல் விழிப்பிதுங்கி நின்று கொண்டிருக்கின்றாய். அந்த விஷயத்தை உன் கைகளில் கொடுத்து விட்டால் உனக்கு மற்ற விஷயங்கள் சேர்ந்து கிடைக்கும். அந்த அளவிற்கு ஒரு சந்தோஷமான விஷயத்திற்காகத்தான் நீ பாடுபடுகின்றாய் என் பிள்ளையே. இதனால் உனக்குள் ஏற்பட்டிருக்கின்ற மன அழுத்தங்கள் ஏராளம். நீ அதை பற்றியே சிந்தித்து சிந்தித்து மனதிற்குள் மிகுந்த வேதனைகளை சுமந்து கொண்டிருக்கின்றாய். உன் மனது ஏகப்பட்ட கஷ்டத்தை தூக்கி சுமந்து நின்று கொண்டிருக்கின்றது. என்ன நடக்கின்றது ஏது நடக்கின்றது என்பதனை கூட உன்னால் தெரிய முடியவில்லை. நம் வாழ்க்கையில் என்னவெல்லாம் நடக்கின்றது, யாரெல்லாம் என்ன செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதையெல்லாம் என் பிள்ளையினால் யோசிக்க முடியவில்லை. கஷ்டம் இப்படியா வரும்? இப்படியா நம் வாழ்க்கையை போட்டு புரட்டி எடுக்கும்? ஏன் ஆசைப்பட்டது எல்லாம் நடக்கவில்லை என்று நீ சிந்திய கண்ணீரை கண்ட ஒருவர்தான் என்னிடத்தில் வந்து வேண்டுதல்களை வைத்திருக்கின்றாய். இப்பொழுது புரிந்துவிட்டது அல்லவா உனக்காக நல்ல வேண்டுதல்களை தான் நான் வைத்திருக்கின்றேன் என்று. ஆனால் இந்த அம்மா யோசித்ததற்கு காரணம் என்ன? எது வேண்டும் சரி என்று சொல்லிவிட்டா இந்த அம்மா இப்பொழுது சொல்கின்றேன். அப்படியானால் உன் பக்கம் ஏதோ ஒரு குறை இருக்க வேண்டும் என் பிள்ளையே. ஒரு விஷயத்தை அடைவதற்கு ஆசைப்பட்டாய். அதனால் ஏகப்பட்ட
கவலை கொண்டாய், மன அழுத்தம் கொண்டாய். எப்படி வெளிவர முடியும் என்று தெரியாமல் திணறி தவித்தாய். எப்படி இதிலிருந்து நாம் மீளப் போகின்றோம் என்று யோசிக்கத் தொடங்கினாய். ஆனால் என்ன முயற்சிகளை செய்தாய்? இதற்காக நீ என்ன அடியெடுத்து வைத்தாய்? என் பிள்ளைக்கு எதுவெல்லாம் சரி என்று தோன்றுகின்றதோ அதையெல்லாம் நீ சரியாகத்தானே செய்தாயா? இல்லை, அடுத்தவர்களினுடைய ஒவ்வொரு விஷயத்திலும் நீ பின்வாங்கி கொண்டிருந்தாயா? ஒரு நொடி நீ சிந்தித்து பார்த்தால் இந்த அம்மா என்ன சொல்ல வருகின்றேன் என்பது நிச்சயமாக உனக்கு புரியும். நீ செய்ய நினைக்கின்ற காரியத்தில் உனக்கு மனதிற்குள் நம்பிக்கை இருந்துவிட்டது என்றால் அதனை நீ நிச்சயமாக நல்லபடியாக செய்து முடிக்க வேண்டும். அதை விடுத்து அடுத்தவர்களிடம் அறிவுரைகளை கேட்பதும், அவர்கள் என்ன நினைக்கின்றார்கள், இவர்கள் என்ன நினைக்கின்றார்கள் என்று யோசித்து வாழ்க்கைக்கு நல்லதல்ல. இப்படி யோசித்ததனால்தான் உன் வாழ்க்கை உனக்கான நன்மைகளை பல உன்னை வந்து சேராமல் போய்விட்டது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வாழ்க்கையில் நீ அடைய நினைக்கின்ற ஒவ்வொரு சந்தோஷங்களையும் நீ என்றோ பெற்றிருக்கலாம். நீ என்றோ உனக்கான விஷயங்கள் எல்லாம் பெற்றுக்கொண்டு இந்த வாழ்க்கையை நீ சந்தோஷமாக வாழ்ந்திருக்கலாம். ஆனால் நீயோ முயற்சிகளை சரியாக செய்யாமல் தெய்வத்திடம் நான் வேண்டினால் நடக்கும் என்று சொல்லி கொண்டிருந்தால் அது எப்படி உனக்கு நடக்கும்? ஆனால் இப்பொழுது அது உனக்கு நடக்கத்தான் போகின்றது. ஏனென்றால் நான் கொடுத்து விட்டேன் அல்லவா? இதற்கு மேலும் உனக்காக வேண்டுதல் வைத்த உண்மையில் மிகவும் நல்லவர்கள் எப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையை பற்றி சிந்தித்து கொண்டிருப்பார்கள். உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதில் மட்டும்தான் அவர்களுக்கு அதிக கவனம் இருந்து கொண்டு இருக்கின்றது. அவர்கள் எப்பொழுதுமே உன்னை பற்றிய விஷயங்களில் சிந்தனையில்தான் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். சண்டைகள் போட்டாலும், உன்னை பற்றி தவறாக பேசினாலும், எவ்வளவுதான் உன்னிடத்தில் தோற்றினாலும் அவர்கள் மனதிற்குள் நீ நன்றாக இருக்க வேண்டும் என்கின்ற எண்ணங்கள் மட்டும்தான் இருக்கின்றது. அவர்கள் நினைக்கின்ற விஷயங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக நடக்கும். அதற்கு இந்த அம்மா நான் ஒப்புதல் கொடுத்து விட்டேன். அவர்கள் என்ன கேட்டார்கள் தெரியுமா? அம்மா, இவர்கள் இந்த விஷயத்தினால் மிகுந்த மன அழுத்தத்தில் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். வாழ்க்கையில் அத்தனை பிரச்சனைகளையும் சுமந்து கொண்டு என்ன செய்வது என்று தெரியாமல், யாரிடத்திலும் உதவிகளை கேட்கவும் முடியாமல் விழிப்பிதுங்கி நின்று கொண்டிருக்கின்றார்கள். இந்த நேரத்தில் இவர்களுக்கு நல்ல வாழ்க்கையை கொடுக்க வேண்டும் தாயே என்று நீ கண் திறந்து பார். உனக்கு என்ன வேண்டுமானாலும் கொடுக்கின்றேன். அவர்களை மட்டும் நல்லபடியாக சரி செய்து கொடுத்துவிட்டால் போதும் என்று அவர்கள் சொல்கின்றார்கள். என் பிள்ளையே, அவர்கள் யாராக இருக்க முடியும்? உன்னை பெற்றவர்கள், உன் தாயாகவும் உன் தந்தையாகவும் யார் உன்னிடத்தில் அத்தனை அன்பு காட்டினார்களோ அவர்கள்தான் உனக்காக என் முன்னால் வேண்டுதல்கள் வைத்திருக்கின்றார்கள். சரி என்று சொல்லியிருக்கின்ற இந்த அம்மா நிச்சயமாக உனக்கு அந்த வேண்டுதல்களை நான் நிறைவேற்றி கொடுக்கின்றேன். உன் வாழ்க்கையில் நிச்சயமாக நான் நல்ல விஷயங்களை செய்து கொடுக்கின்றேன் என்று அவர்களுக்கு வாக்களித்து கொடுத்திருக்கின்றேன். என் அன்பு குழந்தையே, அவர்கள் வேண்டினாலும் வேண்டாவிட்டாலும் என் செல்ல குழந்தைக்கு இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் என்றென்றைக்குமே முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும். ஓம் சக்தி. ஓம் ஆதிபரா சக்தி.